வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஓமை ரணங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முத்துவேல் பஸ் ஸ்டாண்ட் கடையில் கொஞ்சம் பழங்களும் பூவும் வாங்கி கொண்டார். 3 ரூபாய் கொடுத்ததில் ஒரு 20 காசு மிச்சம் வரவேண்டியிருந்தது. அதை கேட்பதற்கு கூட சிந்தனையற்று அவர் திரும்ப ஆரம்பித்தார். கடைக்காரன்தான் அவரை கூப்பிட்டு கொடுத்தான். இந்த நிலை இப்போதுதான் என்றல்ல. காலையில் புருஷனும் மனைவியுமாக ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை மகளிடம் சொல்லும் பொறுப்பை மனைவி இவரிடம் தள்ளிய நேரத்தில் இருந்தே அவர் அப்படித்தான் இருந்தார். அவர் பயணிகள் தங்கும் கூடத்துக்கு போய் அங்கே இருக்கைகளில் இடம் இல்லாததால் ஒரு தூண் ஓரமாக நின்று கொண்டார். நின்றதும் மகளிடம் எப்படி பேச்சை தொடங்கலாம் என்ற வெகு நேரத்திய பிரச்சனை மீண்டும் நினைவுக்கு வந்தது. எதிர்பார்த்த இடத்துலலாம் ஒன்றும் கிடைக்கல, முருக சடாச்சரம் கூட தோதுபடலைன்னு எழுதிட்டாரு என்று ஆரம்பிக்கலாமா? இது சரியாக இருக்கும் போல் பட்டது. ஆனால் இதை மகள் தனியாக இருக்கும்போதுதானே சொல்லத் தொடங்க வேண்டும். 5-6 பேர் உள்ள அவள் குடும்பத்தில் எந்த நேரமும் யாராவது ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டுதானே இருப்பார்கள். இப்படி செய்யலாம். தனியாக சொல்வதற்கு வசதிப்பட்டால் பார்ப்பது, இல்லாவிட்டால் பேசாமல் இருந்துவிட்டு புறப்பட்டு விடை பெற்று கொள்ளும் போது, மல்லிகா இப்படி ஒரு நிமிஷம் வாமா என்று தனியாக அழைத்து விஷயத்தை சொல்லிவிடுவது. இதை முடிவு செய்து கொண்டதும் ஒரு பிரச்சனை தீர்ந்து போன சந்தோஷம் உண்டாகியது அவருக்கு. ஆனால் இதனை அடுத்த உடனேயே ஒரு சந்தேகம் வந்தது. விடை கொடுக்க வந்து நிற்பவர்களை எல்லாம் வைத்து கொண்டு அவ்வளவு குறைந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதையெல்லாம் அவர் இதை எண்ணி முடிப்பதற்குள் அவரது பஸ் நிலையத்திற்குள் நுழைந்தது. கூட்டம் அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம் என்று அவர் விரைந்து பஸ் நிற்கும் இடத்துக்கு வந்தார். அவர் அங்கு வருவதற்குள் பஸ்ஸில் இருந்து இறங்கிவிட்டிருந்த இளைஞனான கண்டக்டர் புரோக்கரிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தான். இவர் அவனிடம் முத்துப்பட்டிக்கென்று ஒரு டிக்கெட் கேட்டார். அவன் பேச்சு சுவாரஸ்யமாக ஏறிக்கங்க என்று மட்டும் சொன்னான். அப்போதுதான் இவர் பஸ்ஸுக்குள் பார்த்தார். அவ்வளவு கூட்டம் இல்லை. பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டலை சேர்ந்த ஒரு பையன் பஸ் படிக்கட்டின் மேல் ஏறி நின்று உள்ளே பார்த்து, பஸ் 10 நிமிஷம் நிற்கு சார், காப்பி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் என்று கத்திக்கொண்டிருந்தான். சில பயணிகள் இறங்கினார்கள். அவர்கள் இறங்கியதும் இவர் ஏறி கடைசி சீட்டில் உட்கார்ந்து கொண்டார். முத்துப்பட்டி ஒரு 20 நிமிஷ பிரயாணத்திற்குள்ளேயே இருப்பதால் அங்கு இறங்கும்போது வசதியாகவும் விரைவாகவும் இறங்கிக் கொள்வதற்காக இந்த கடைசி சீட்டு தேர்வு. உட்கார்ந்ததும் அறந்த சிந்தனை தொடர்வதற்கு பதிலாக வேறொரு நிகழ்ச்சி அவர் உள்ளே ஓடியது. தரகன் பேச்சை கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் வரன் வீடு பற்றிய கிறக்கத்தில் மகளுக்கு கல்யாணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று மனைவி ஒற்றை காலில் நிற்கிறாள். பையன் ரொம்ப நல்ல குணமாம். குடும்பமே அப்படித்தான்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒரு பள்ளிக்கூடத்திலேயே வேலை பார்க்குறாங்க. சரி, 10 மைலுக்குள்ள இருக்கு. எதை நினச்சா வந்தோம் போனோம்னு இருக்கும். அதெல்லாம் சரி, பணத்துக்கு எங்கே போகிறது? நான் என் சங்கிலியை அவளுக்கு போட்டுடுறேன். தாராளமாக போடு. ஆனால் மற்ற செலவுக்கெல்லாம் பெரட்டத்தான் வேணும். என்னத்தை பெரட்டுறது? வீட்டு மேலே வாங்கியாச்சு, ப்ராவிடென்ட் ஃபண்டில் லோன் எடுத்தாச்சு. இந்த சங்கிலியை தவிர 1-2 இருந்ததையும் அடகு வச்சு அப்புறம் வித்தும் தீத்தாச்சு. இனிமே என்ன செய்கிறது? வீட்டு மேலே கொஞ்சம் பணம் கேளுங்க. அது மேலே ஏற்கனவே 5000 நிற்கிது. இன்னும் எவ்வளவு கொடுப்பா? எவ்வளவு கொடுப்பா? ரொம்ப அழுத்தி கேட்டால் 2000 கொடுப்பா. மொத்தம் எவ்வளவு செலவாகும்? உன் ஜங்கிலி இல்லாமல் 4000நாலும் ஆகும். 2000 தானே, பெரட்டிக்கலாம். எப்படி பெரட்டுறது? நான் 500 ரூபா சீட்டு ஒன்று போட்டிருக்கேன். சரி, மீதி எல்லாம் கிடைக்குங்க. கல்யாண தேதியை வச்சுக்கிட்டு கேட்டால் கொடுக்காதவன் எல்லாம் கொடுப்பான்னு சொல்வாங்க. இது எதில் போய் முடிந்தது? கேட்காதவனை எல்லாம் கேட்டு கெஞ்சுவதில் போய் முடிந்தது. முகூர்த்தத்திற்கு 2 மணி நேரம் இருக்கும்போது கையில் இருந்ததெல்லாம் சுத்தமாக காலியாகிவிட்டது. இவருக்கு விழி பிதுங்கிவிட்டது. பிறகு தன் மகன் பொன்னையாவின் யோசனையின் பேரில் தான் தெரிந்த ஒரு நண்பரை இழுத்து கொண்டு ஓடி உமையாள் ஆச்சி பேங்கர்ஸிடம்
மாதம் 100 ரூபாயாக தவணை முறையில் கட்டுவதாக ப்ரோ நோட்டில் கையெழுத்து போட்டு வட்டி போக 880 ரூபாய் வாங்கி கொண்டு வந்தார். இல்லாவிட்டால் அன்று மாலை மேளக்காரன் பந்தல்காரன் எல்லாம் அவரை ஏலம் விட்டிருப்பார்கள் போல் இருந்தது. இப்படி சரியான திட்டம் இல்லாமல் கல்யாணத்தை ஆரம்பித்துவிட்டு பணத்துக்கு நாயாக அலைந்துவிட்ட ஆயாசத்தில் தான் அன்று மாலை சற்று ஓய்வாக பேசிக் கொண்டிருக்க நேரம் கிடைத்தபோது நெருக்கமான பழைய நண்பராயிற்றே என்று முருக சடாச்சரத்திடம் தன் கஷ்டங்களை சொன்னார். அதை கேட்டுவிட்டுத்தான் முருக சடாச்சரம், இவ்வளோ கஷ்டம்னா எனக்கு எழுதியிருந்தீங்கன்னா நானும் கூட ஏதோ 10 300 புரட்டி அனுப்பிச்சிருப்பனே என்று சொன்னார். அவர் அனுப்பக்கூடியவர்தான். அவருக்கு கொஞ்சம் இளகிய மனது. தனது சொந்த ஊர் கிடைக்கிறதென்று இங்கிருந்து மாற்றி போவதற்கு முன்னால் இங்கு வேலை பார்த்த 6 7 வருஷங்களில் அவர் குணம் அப்படித்தான் இருந்தது. இவருக்கும் கூட பல தடவைகள் உதவி இருந்தார். அந்த உதவிகளையும் கல்யாணத்தன்று அவர் பேசியதையும் வைத்துத்தான் இப்போது மகளின் தலை தீபாவளி செலவுகளுக்காக 500 ரூபாய் கடன் கேட்டு எழுதியிருந்தார். ஆனால் காலையில் வந்த கடிதத்தில் தான் நண்பர் கையை விரித்திருந்தார். அந்த கடிதத்தை கண்டதும் புருஷன் மனைவி இருவருமே ஒரு கணம் செயல் இழந்து போய்விட்டார்கள். அவர்கள் கைவசமிருந்த கடைசி ஆயுதமும் பயனற்று போய்விட்ட சோகம் அங்கே வெகுநேரம் நிலவியது. தாங்கள் கொஞ்சம் அவமானப்படுத்தப்பட்டு விட்டது போன்ற லேசான உணர்வு வேறு. அதன் பிறகுதான் இவர் மனைவி இந்த யோசனையை மெதுவாக வெளியிட்டாள். இப்போது இவர் தன் நண்பர் ஏன் வசதிப்படவில்லை என்று எழுதிவிட்டார் என்பதற்கான காரணத்தை தேடி பார்த்தார். தனது கடிதத்தின் வாசகங்களை ஒருவேளை அவர் மறுத்துவிட்டதற்கு காரணமாக இருக்கலாம் என்று தோன்றியது. மிகவும் இளகியதான நண்பரின் மனதை மேலும் இழக்குவதாக நினைத்து கொண்டு தன் கஷ்டங்களையும் கடன்களையும் விஸ்தாரமாக வர்ணித்து இனி அவரை விட்டால் வேறு கதியில்லை என்று எழுதியிருந்ததே நண்பர் மனதில் இவ்வளவு கஷ்டமும் கடனுமாக இருப்பவர் தமது கடனை எப்போது எப்படி தீர்க்கப் போகிறார் என்று எதிர்மறையாக சிந்திக்க வைத்திருக்கலாம் என்று தோன்றியது. பஸ் 10 நிமிஷத்துக்கு மேலாகவும் நின்றிருக்க வேண்டும் என்று அவருக்கு பட்டது. அவர் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த ஹோட்டல் உள்ளிருந்து இவரது பஸ்ஸின் கண்டக்டரும் டிரைவரும் மிக மெதுவாக சாவகாசமாக வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகும் ஒரு தம் அடிக்கும் நேரம் கழித்துத்தான் டிரைவர் வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். கண்டக்டர் மேல் ஏறியதும், யார் சீட்டு வாங்கணும் என்றான். இவர் சீட்டு வாங்கி கொண்டார். ஹாரன் அடித்துவிட்டு வண்டி புறப்பட்டது. ஆனால் அது 10 அடி நகருவதற்குள் அந்த ஹோட்டலின் உள்ளே இருந்து ஒரு சர்வர் வேகமாக வெளியே வந்து, டிரைவர் சார் என்று கத்தி 2 விரல்களை காட்டினான். வண்டி நின்றுவிட்டது. 2 விரலுக்கு இன்னும் 2 பேசஞ்சர்கள் சாப்பிட்டு முடிக்கவில்லை, கொஞ்சம் பொறுக்கவும் என்று அர்த்தம். சாப்பிடும் பயணிகளை, பதறாம சாப்பிடுங்க, வண்டி நிற்கும் என்று சொல்லி அவசரப்படாமல் அதிகம் சாப்பிட வைத்துவிட்டு இங்கே இவர்களிடம் விரலை காட்டி காக்க வைக்க அந்த ஹோட்டல்காரர்களுக்கு தார்மீக அதிகாரம் இருந்தது. அந்த கடையில் அங்கே பஸ்ஸை 10 நிமிஷம் நிறுத்தும் எல்லா கண்டக்டர்களுக்கும் அவர்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதில் பாதி காசுதான். ஆகவே இந்த பாதி தர்மத்திற்கு இவர்கள் முக்காமல் முனகாமல் காத்துத்தான் ஆக வேண்டும். இவருக்கு முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த இளைஞர்களில் ஒருவன் இதை குறித்து கிண்டலாக செஞ்சோற்று கடன் என்றான். இன்னொருவன், இல்ல, செந்தோசை செம்பூரி கடன் என்றான். கண்டக்டர் இவர்களை பார்த்து முறைத்தான். ஆனால் அவர்கள் இவனை கவனிக்காது நேரே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பயணிகள் வந்து ஏறிக்கொண்டதும் பஸ் புறப்பட்டது. ஒன்று வேணா செய்வங்க. என்ன? 2 மாதம் மல்லிகா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு தானே வேலைக்கு போனா. ஆமாம். அப்போவே சம்பளம் வந்திருந்தா அதை நாம தானே வாங்கியிருப்போம். ஆமாம். அப்போத்தான் ஜீவோவில் என்னமோ தகராறு, அது இதுன்னு சொல்லி சம்பளத்தை இழுக்கு போட்டானுங்க. போன வாரம்தான் எல்லாத்தையும் பில் போட்டு 6 மாதம் சம்பளத்தையும் ஒட்டுக்கா கொடுத்துருப்பானுங்க போல இருக்கு. ஆ, அதில் அந்த 2 மாதம் சம்பளத்தை நாம் கேட்டா என்ன? கேட்கலாம்னா சொல்கிற? இல்லாமையும் அவளை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு 4000 ரூபா வீட்டு மேலே கடன் வாங்கி லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும். மனைவி சொல்லி கொண்டிருந்த காட்சியை விட்டு விட்டு மனம் சட்டென்று மகளுக்கு வேலை வாங்கிய படலத்திற்கு தாவியது. எஸ்எஸ்எல்சி வரை இவருடன் படித்த பால்ய சிநேகிதரும்
அந்த எஸ்எஸ்எல்சி என்ற கோட்டையை தாண்ட முடியாமல் 3 முறை மட்டையடித்து, அதனால் ஒரு கிளார்க் வேலையோ, வாத்தியார் வேலையோ கிடைக்காது போய்விட்ட அதிர்ஷ்டத்தில், தன் தகப்பனாரின் தகரக் கடையில் உட்கார்ந்து, தகரக் கடையை இரும்பு கடையாக்கி, ஜவுளி கடையாக்கி, பஞ்சாயத்து போர்டு வரை பல கிளைகளை வெற்றிகரமாக திறந்து நடத்தி வரும் சேர்மன் பெருமாள்சாமி சொல்கிறார். நீ என் கிளாஸ்மேட் தான் முத்துவேலு. உனக்கு நிச்சயம் கன்செஷன் உண்டு. என்னான்னு கேளு. எல்லாரும் அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு 5000 தான் தர்றான். நீயும் தான் தரப்போற. ஆனா எல்லாத்துக்கிட்டேயும் 5000 வாங்குறது நிச்சயம். ஆனா வேலை நிச்சயம் இல்லை. உன் மகளுக்கு வேலை நிச்சயம் உண்டு. அதுக்கு நான் கேரண்டி. இது என் சீட் இல்லை. என் சீட்டாக இருந்திருந்தா சும்மாவே போட்டிருப்ப. இது அப்பாயின்மெண்ட் கமிட்டி மெம்பர் வெங்கடாச்சலத்து சீட்டு. அவரை பற்றி உனக்கு தெரியுமில்ல. ஆசாமி ஏற்கனவே 4 பேர்த்துக்கிட்ட வாங்கிட்டாரு. அதெல்லாம் யானை வாயில் போன கரும்பு தான். உன் விஷயத்தில் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அதுதான் ஃப்ரெண்டுங்கிற முறையில் நான் செய்யக்கூடியது. பின்னும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் இவர் சொல்கிறார், போன வருஷம் அப்ரெண்டிஸ் டீச்சர்ஸ்க்கு கல்வி இலாகாவிலேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. தொந்தரவில்லாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் நீங்கள் மறித்து வாங்கிட்டீங்க. இதற்கு சேர்மன் பாதி கேலியும் பாதி உண்மையுமாக சிரித்து கொண்டே சொல்கிறார், ஏயா அதிகாரிகளே அப்பாயின்மெண்ட் போடுறதுன்னா அப்புறம் எதுக்கு 50,000 60,000 ரூபாய் செலவு செஞ்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கோம். ஊரில் இருந்து 3வது மைலில் மாரியம்மன் கோயில் ஒன்று வரும். அது தெரிந்ததும் இவர் கும்பிட்டு கொண்டார். பழையபடி மனதை இழுத்து பிடித்து மனைவி சொல்லிக் கொண்டிருந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அது மனைவியின் சொற்கள் என்ற புள்ளியில் நிற்காது. அவள் சுட்டிய சில நிகழ்ச்சிகளுக்கு ஜிக்ஜாக்கில் சென்றது. இவரது உதவி ஆசிரியர் ரங்கபாஷ்யம் சொல்கிறார், ஏன் சார் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு காசை போட்டு வேலை வாங்கியிருக்கீங்க. இன்னும் 2 மாதம் சம்பளம் வாங்கலை. அதுக்குள்ளே என்ன அவசரம்? 2 வருஷம்தான் போகட்டுமே. உங்கள் கஷ்டமும் தான் கொஞ்சம் தீரட்டுமே. பால் பண்ணை ரங்கசாமி வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கல்யாண தரகரை வைத்து கொண்டே சொல்கிறார், நல்ல இடமா வருதுன்னா முடிச்சிட வேண்டியது தான். ஆனால் ஏன் கட் அண்ட் ரைட்டாகவே கேளுங்களேன். ஐயா இவ்வளவு செலவு செஞ்சு படிக்க வச்சு வேலை வாங்கியிருக்கோம். இன்னும் ஒரு பைசா நாங்கள் அனுபவிக்கலை. கல்யாணம் பண்ணி போனால் 2 வருஷத்துக்கு மாதம் இவ்வளவுன்னு எங்களுக்கு தந்துடணும்னு கேளுங்களேன். தரகர் உடனே இதற்கு சரி தாளம் தட்டுகிறார். ஆகா, அதுக்கு என்ன சொன்னா போச்சு. அவங்களும் ஒன்றும் அப்படி கணக்கு பார்க்குறவங்க இல்லை. இவர் தான் அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் பின்னும் பிறகும் மனச்சங்கடம்னு சொல்கிறார் என்கிறார். ரங்கசாமியும் தரகரும் அன்று பேசியதை வைத்துத்தான் காலையில் மனைவி சொல்கிறாள், அவங்க ஒன்று நமக்கு மாதத்துக்கு இவ்வளவுன்னு கொடுக்க வேணாம். அந்த 2 மாதம் சம்பளத்தோட கொஞ்சம் சேர்த்து 1000 ரூபாயா கொடுக்கட்டும். அதுவும் இப்போ நம்ம கஷ்டத்துக்கு. அப்புறம் ஒன்றும் கொடுக்க வேணாம். இவருக்கு முதலில் சுருக்கென்கிறது. ஆனாலும் நிலைமை யோசிக்க வைக்கிறது. மருமகனுக்கு தீபாவளிக்கு கை கடிகாரம் வாங்கி தருவதாக வாக்குறுதி. அப்புறம் இருவருக்கும் துணிமணி, தீபாவளி செலவு. எப்படியும் 700 800 வேண்டும். கையில் பைசா இல்லை. முருக சடாட்சரம். கடிதம் வருவதற்கு முன் கௌரவ பிரச்சனையாக தோன்றிக் கொண்டிருந்த தலை தீபாவளி அவரது கடிதத்திற்கு பின் மான பிரச்சனையாக அவருள் பரிணாமப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. அதனால் அவர் அரைகுறை மனதாக வாகிலும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டி வருகிறது. அதன் பிறகு இதை எந்த வகையில் அவர்களிடம் சொல்வதென்ற பிரச்சனை. இதையெல்லாம் நான் ஏற்கனவே யோசித்து வைத்து விட்டேன் என்று சொல்வது போல மனைவி உடனே சொல்கிறாள், நாம் அவங்க கிட்ட நேரில் ஒன்றும் கேட்க வேணாம். மல்லியா கிட்ட சொல்லி சொல்லுவோம். இஷ்டம்னா கொடுத்து விடட்டும், இல்லைன்னா போகிறாங்க. அதன் பிறகு இதை மல்லிகாவிடம் யார் சொல்வது என்பது. நான் போன வாரம்தான் போயிட்டு வந்தேன். இப்போ போனால் இதுக்காக வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நட போயிட்டு வந்துடுங்க. பஸ் முத்துப்பட்டி நெருக்கத்தில் வந்து கொண்டிருந்த போது அவருக்கு இன்னொரு சம்பவமும் நினைவுக்கு வந்தது. 2-3 வாரங்களுக்கு முன் மகள் மல்லிகா வீட்டுக்கு வந்திருக்கிறாள். அங்கே ஒரு விளையாட்டான வாக்குவாதம் நடக்கிறது. அவளது திருமணத்திற்கு முன் ஒரு நாள் பொன்னையா ஏதோ பேச்சு வாக்கில், ஆமாம் அப்பா சம்பாரிச்சு வாழ்ந்தாரு. என்னமோ தாத்தா தயவில் ஒரு வீடு இருக்கு. அதையும் நாங்கள் 3 பசங்களும் விற்று பிரிச்சா தலைக்கு 3 ரூபாய் தேருதோ என்னமோ என்று சொல்ல, மல்லிகா அதுக்கு, என்னடா தம்பி என்னையும் விட்டுட்ட, எனக்கும் ஒரு பங்கு இருக்குடா.
பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பங்கு உண்டுங்கிறது இன்னும் ஏன்டா உங்க நினப்புல வரமாட்டேங்குது என்று சொல்லி இருந்தாள். அதை வைத்துக்கொண்டு பொம்பளையா அதை வைத்துக்கொண்டு பொன்னையா இப்போது கேட்கிறான். ஏன்க்கா, அன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல பங்குண்டுன்னு சொன்னியே, இன்னைக்கு உனக்காக அப்பா கடன் வாங்கி வச்சிருக்காரு, நீ கடன் கட்டுவியா? அவள் இதை கேட்டு ஒரு கணம் திகைத்தாலும் மறுகணம் சமாளித்து கொண்டு கட்டத்தான் வேணும் என்கிறாள். கடைசியில் அவர் முத்துப்பட்டியில் இறங்கிய போது இன்னும் மகளிடம் சொல்லும் தீர்மானமான வாசகங்களை உருவாக்கி கொள்ளாமலேதான் இறங்கினார். அவர் மகள் வீட்டுக்கு வந்தபோது அங்கே அவள் மட்டும்தான் இருந்தாள். மற்றவர்கள் சாயந்தர நேரம் என்பதால் கடை கண்ணி என்று வெளியே போயிருந்தார்கள். இந்த வசதி அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அவர்களில் யாரும் திரும்பி வருவதற்குள் மகளிடம் விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. அதுதான் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மல்லிகா அப்போது அவரை எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் முகமும் வாயும் தன்னால் மலர, வாங்கப்பா, எந்த பஸ்ல வரீக என்று பிரமாதமாக வரவேற்றாள். மாமனாரின் ஈசி சேரை எடுத்து போட்டுக்கொண்டே, எல்லாம் நல்லா இருக்காங்களா என்றாள். அதே நேரத்தில் உள்ளே தீபாவளிக்கு 15 நாள் இருக்கும்போதே எதற்காக வந்திருப்பார் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு, மாப்பிள்ளைக்காக கடிகாரம் ஏதும் வந்திருக்கும், அதை காட்டி பிடித்திருக்கிறதாம் என்று கேட்டுவிட்டு போக வந்திருக்கலாம் என்று பதிலும் சொல்லி கொண்டாள். அவர் பழங்களும் பூவும் கொண்டு வந்திருந்த பையை அவளிடம் கொடுத்துவிட்டு ஈசி சேரில் உட்கார்ந்தார். எல்லாம் சௌக்கியந்தா என்றார். பொன்னையா இன்டர்வியூ என்னாச்சு? என்னமோ போயிட்டு வந்திருக்கா. பிறகு அவள் தன் வழக்கப்படி சளசளவென்று பிடிக்க ஆரம்பித்தாள். அடுத்த தம்பி பற்றி, அதற்கடுத்த தம்பி பற்றி, அம்மா பற்றி, ஏதோ பிறந்த வீட்டையும் ஊரையும் விட்டு கடல் தாண்டி வந்து 6 வருஷம் ஆகிவிட்டது போல விசாரித்து கொண்டிருந்தாள். அவரும் இதற்கெல்லாம் ஏதோ பதில் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இந்த பதில்கள் எல்லாம் முக்கால் அனிச்சையாகவே வந்து கொண்டிருந்தன. சிந்தனை முழுவதும் எந்த கட்டத்தில் தான் சொல்ல வந்த விஷயத்தை ஆரம்பிப்பது என்பதிலேயே இருந்தது. சில சமயம் ஆரம்பிக்கலாம் என்று முனைந்து கொஞ்சம் தயங்குவார். அதற்குள் அவள் வேறொரு விஷயத்திற்கு போய் விடுவாள். இப்படி ஒரு 10 நிமிஷம் ஓடிவிட்டது. ஒரு கட்டத்தில் அவருக்கு தன் மேலேயே எரிச்சல் வந்தது. என்ன மனுஷன்னா, நான் பெத்த மகிழ்கிட்டயே ஒரு விஷயத்த சொல்ல இவ்வளவு தயங்குறனே, அப்படித்தான் என்ன சொல்லிட போறேன்? இல்ல அதை கேட்டதும் இவ தான் என்ன செஞ்சிட போறா? இவ்வளவுக்கும் நம்ம வீட்டு கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு. இந்த யோசனையை சொன்ன நீங்க ஒரு நிமிஷம் இங்க நிற்க கூடாதுன்னு சொல்லிட போறாளா? எதுக்கு இப்படி போட்டு அலட்டிக்கிற என்று நினைத்தார். எப்படி இருந்தாலும் கடைசியாக அவருக்கு வெளியே சென்றிருப்பவர்கள் யாராவது வந்து விடலாம் என்ற பயம்தான் கை கொடுத்தது. கடைசியாக அவர், நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தம்மா என்றார். என்னப்பா? தீபாவளி செலவுக்கு ஆன வரையிலையும் பரட்ட பார்த்தோம் என்றவர் உடனே தொடராமல் சிறிது இடைவெளி விட்டு, ஒன்று அமையல என்றார். பின் முருக சடாச்சரம் கூட கையை விரிச்சிட்டாரு என்றார். அப்படியா? இருவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். அப்புறம் என்ன செய்ய போறீங்கப்பா? அதுதான் ஒரு யோசனை செஞ்சோம். என்ன யோசனை? அவர் பின்னும் கொஞ்ச நேரம் மௌன வெளிவிட்டு, உனக்கு அரிய சம்பளமெல்லாம் சேர்ந்து போன வாரம் தான் வந்திருக்கு. அதில் கொஞ்சம் இவங்க கிட்ட கேட்கலாம்னு நினச்சோம். ஏதோ செலவு செஞ்சு படிக்க வச்சு வேலை வாங்கினாலும் நாங்கள் இது வரைக்கும் உன் சம்பளத்திலிருந்து ஒன்றும் வாங்காததுனால இவங்களும் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். இதை அவர் தரையை பார்த்து கொண்டே சொன்னார். சொன்ன பிறகும் அப்படியே இருந்தார். மகளிடமிருந்து உடன் பதில் இல்லை. ஆகையால் இவள் என்ன நினைக்கிறாள் என்று அறிவதற்காக நிமிர்ந்த மகளை பார்த்தார். அவள் முக பாவத்தில் இருந்து ஒன்றும் அறிய முடியவில்லை. அவள் சொல்லட்டும் என்று காத்திருந்தார். இந்த யோசனையை யாருப்பா சொன்னா? அவர் பேசாமல் இருந்தார். அம்மா தானே? இவர் பாதி ஒப்புதலாக தலையை அசைத்தார். அவள் சொன்னாள், வயசாயிட்டாவே மூளை கெட்டு போயிடும் போல இருக்கு. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அதோட சரிங்கப்பா. அப்புறம் வந்து அவ சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, சும்மா இருந்தா என்ன, அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது அசிங்கம். இவர் அவ்வளவு வஞ்சகம் அறிந்தவர் அல்ல. பலமான உணர்ச்சி கொந்தளிப்புகளை எல்லாம் கூட அனாவசியமாக மறைத்துவிடும் அல்லது விழுங்கிவிடும் ஆற்றல் அவருக்கு கிடையாது.
வாங்கிய அடி அவர் முகத்தில் தெரிந்தது. மகளின் 5 விரல்களும் அங்கே பதிந்திருந்தன. சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தார். பிறகு மெதுவாக சாதாரண நிலைக்கு இறங்கியவராக, அது இல்லம்மா, மொத 2 மாசம் நீ நம்ம வீட்ல இருந்துகிட்டு தான் வேலைக்கு போன. அந்த சம்பளம் நியாயமா நமக்கு தான் வரணும் என்றார். இதை அவர் ஒரு சட்ட உரிமையாக எடுத்து சொல்லி இருக்க முடியும் என்றாலும், மிக மெதுவாக ஒரு நினைவூட்டுதல் என்ற அளவிலேயே சொன்னார். இதற்கு அவள் உடனே, "சீச்சி, அதெல்லாம் நல்லா இருக்காதுங்கப்பா. இந்த 400 ரூபா நொள்ள காசை கணக்கு பண்ணி கேட்க வந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க" என்றாள். பின்பு குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னாள், "நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நமக்குள்ளேயே வச்சுக்கணும். பாரு, இவன் அப்பன் வீட்ல தலை தீபாவளிக்கு செய்யறதுக்கே வக்கத்து போச்சுன்னு அவங்க 4 பேத்துக்கிட்ட சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது." அவருக்கு புரிந்தது. அவள் கௌரவம் அவளுக்கு. நீங்கள் எங்கே போய் யார் காலில் விழுந்தால் என்ன? இங்கே புகுந்த வீட்டில் எனக்கு வாங்கித் தர வேண்டிய கௌரவத்தை வாங்கி தந்து விடுங்கள் என்று சொல்கிறாள். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. சிறிது நேரத்தில் வாசலில் சம்மந்தியம்மாளின் குரல் கேட்டது. இவர் வந்திருப்பதை அறிந்ததும், "வாங்கண்ணே, எப்ப வந்தீங்க?" என்று கேட்டுக்கொண்டே அந்த அம்மாள் உள்ளே வந்தாள். இவர் பழைய நிலையில் இருந்து மீண்டும் மீளாமலும் வரவழைத்த புன்னகையில் பாதியாக, "இப்பத்தாம்மா வர்றேன்" என்றார். "வீட்ல அத்தாச்சி, பிள்ளைங்க எல்லாம் சௌக்கியந்தானே?" "ஆ, சௌக்கியந்தான்." அந்த அம்மாள் மருமகளை பார்த்து, "அப்பாவுக்கு காப்பி கொடுத்துட்டியா?" என்றாள். "இந்தா போட போறேன். இப்பதான் பால் வந்தது" என்று சொல்லிவிட்டு மல்லிகா உள்ளே போனாள். அவளைத் தொடர்ந்து மாமியாரும் உள்ளே போனாள். உள்ளே அவர்கள் இருவரும் இவருக்கு இரவு சாப்பாட்டை பற்றி பேசுவதை இவரால் உணர முடிந்தது. இவர் கொஞ்சம் சத்தமாக, "மல்லிகா, நான் புறப்படுறேன். எனக்கு ஒன்றும் செய்துவிட வேண்டாம்" என்றார். சம்மந்தி வெளியே வந்து, "ஏங்க, இருந்துட்டு நாளைக்கு போங்க" என்றாள். "இல்லைம்மா, நான் அவசியம் போய் ஆகணும். காலையில் வெள்ளன மதுரை வண்டிக்கு புறப்பட வேண்டியிருக்கு" என்று சமாதானம் சொன்னார் இவர். "இப்போ ஏதாச்சும் டிஃபன்னாலும் செய்கிறோம், சாப்பிட்டு போங்க." "இல்லை, இருக்கட்டும். இப்போ என்ன, சாப்பிடாம எங்கே போகிறோம்?" சம்மந்தி அவருடன் பேசுவதற்கு வசதியான ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். பிறகு ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து பேசினாள். மல்லிகா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அவர் அதையும் குடித்து கொண்டார். சம்மந்தி பேச்சின் நடுவில் திடீரென்று, "ஆ, ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. 2 நாளைக்கு முன்னால ஒரு வாட்ச் வந்துச்சுங்க. என்னமோ பேர் சொன்னாங்க. கடத்தல் வாட்ச் போல இருக்கு. தம்பி கூட பிடிச்சிருந்துச்சு. தம்பிக்கு கூட. உங்ககிட்ட அனுப்பலாமான்னு பார்த்தோம். விலையை கேட்டு தான் பேசாம இருந்துட்டோம்" என்றாள். அவர் இதற்கு உடனே என்ன விலை என்று கேட்பார் என்றும், 450 என்று சொன்னது பரவாயில்லை, மாப்பிள்ளைக்கு பிடித்திருந்தால் சரி என்று சொல்வார் என்றும் கூட எதிர்பார்த்தாள். ஆனால் இவர் பேசவே இல்லை. இதனால் அந்த அம்மாளுக்கு முகம் கொஞ்சம் வாடிவிட்டது. அதன் பிறகு அவள் பேச்சில் அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கவில்லை. பிறகு அந்த அம்மாள் ஏதோ வேலையாக உள்ளே போனபோது அதற்காகவே காத்திருந்தது போல் மல்லிகா இவரிடம் வந்து தணிந்த குரலில், "வாட்ச் வாங்கினா பார்த்து வாங்குங்கப்பா. கஷ்டம்னு ஏதாச்சும் குறைச்சு வாங்கிடாதீங்க. இவரு நாம நினைச்ச மாதிரி இல்லை, ரொம்ப கோவக்காரரா இருக்காரு. இதை அவன் கட்டுவான்னு தூக்கி எறிஞ்சாலும் எரிஞ்சிடுவாரு" என்றாள். இவர் அதற்கும் பேசவில்லை. பிறகு மாப்பிள்ளை வந்தார். மாப்பிள்ளையின் தம்பிகள் வந்தார்கள். இவர் அவர்கள் எல்லோருடனும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கொண்டார். கடைசியாக அவர் புறப்பட தயாராகி எழுந்து நின்றார். அப்போது மல்லிகா உள்ளே ஏதோ கை வேலையாக இருந்தாள். சம்மந்தி அம்மாள் இவர் சொல்லிக் கொள்ளட்டும் என்று உள்ளே பார்த்து, "மல்லிகா, அப்பா புறப்படுறாங்க" என்றாள். "இந்தா வந்துட்டேன்" என்று மல்லிகா உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். இவர் அவள் வரட்டும் என்று காத்து நின்றார். பின் என்ன செய்வது? பெண்ணை கட்டி கொடுத்து விட்டால் அதோடு சரி என்று மகள் சொன்னது போலவே தானும் சொல்லிவிட்டு விடு விடுவென்று நடந்துவிட முடியுமா? சிறிது நேரத்தில் மல்லிகா ஈரக்கையை முந்தானையில் துடைத்தபடியே வந்தாள். இவர் சொல்லிக் கொண்டார். சம்மந்தியிடம் சொன்னபோது, "வாங்க" என்று சொன்ன அவர் தன் இளைய பையன்களில் ஒருவனிடம், "டேய் மணி, பஸ் ஸ்டாண்ட் வரையில கூட போயிட்டு வா" என்றார். இவர், "எதுக்குங்க, வேண்டாம், நானே போய்க்கிறேன்" என்றார். "இல்லை, இருக்கட்டும்" என்ற பதில் வந்தது. சம்மந்தி அம்மாளிடமும் மருமகனிடமும் சொல்லிக் கொண்டார். பிறகு மணி பின்தொடர வீட்டை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்ததும் நெஞ்சில் ஏதோ புகைவது போலவும் லேசாக நெஞ்சை அடைப்பது போலவும் ஒரு உணர்வு.
வெளியே வானம் இருண்டிருக்கிறதா அல்லது தனது கண்கள் இருட்டிக் கொண்டு வருகின்றனவா என்ற லேசான சந்தேகம் இருந்தாலும் பிடி கொடுத்து விடக்கூடாது என்ற உள்ளார்ந்த வீம்பில் சமாளித்து கொண்டு நடந்தார். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.